என்ன பண்ணுவோம்னா இந்த போர்டில் நிறைய உங்களோட க்ளோஸான செலிபிரிட்டிஸோட ஃபோட்டோ ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ நாங்கள் வந்து வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் பலூன் உடைச்சிட்டு யாரோட ஃபேஸ் தெரியுதோ அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் இல்லைன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஆமாம், உங்களுக்கு 5 சான்ஸ் பார்த்தோம். ஓகே ஓகே, நீங்க காட்டுங்க, நான் அதுலயே அடிக்கிறேன். ஓகே டன். அந்த கிரீன். ஓகே. ஓய் குட். ஓகே, யுவன் சங்கர் ராஜா. I know him before I became an actor. இங்க செட்லயே ரொம்ப அதிகமா காமெடியா இருக்க ஒரே ஆள் இவன் தான். ஆனா அது யாருக்குமே தெரியாது. இவன மாதிரி ஃபன்னி கேரக்டர் யாருமே நாங்க பேசவே முடியாது. நான் தான் எல்லாம் சொல்லுவாங்க சிவா தான் பேசிட்டே இருப்பான் அப்படின்ட்டு, நானும் பிரேம்ஜி எல்லாருமே. ஆனா யுவன் இஸ் மோஸ்ட் ஹிலேரியஸ் பர்சன் இன் a gang. அண்ட் இது யாருக்குமே தெரியாது. அவர் கூட நம்ம பழகணும்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். He can do lot of things. He'll do mimicry. Mimicry. ஆமா, but he is most hilarious person I ever met. Super. Go for it. ஐயோ, ஜான் விஜய். Hey, John Vijay. ஜான் விஜய். இதுல வந்து பிரின்ஸ்னு கூப்பிடலாமா அவரை? இல்ல, ஜான் விஜய் ஐ திங்க் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஒரு நாள் ஒரு இப்போல்லாம் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி he was also working for a radio station. அப்போ ஒரு நாள் என் ஃப்ரெண்டோட நான் பார்க் ஹோட்டல் போயிருந்தேன். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். பட் அண்ட் நான் வெளியில் வந்து என் ஃப்ரெண்டு லேட் ஆகும்னு சொன்னான். சரி நான் கிளம்பலான்ட்டு வந்துட்டேன். ஸோ ஒன் மோ கை செட் நான் ட்ராப் பண்ணிடுறேன் மச்சான் போகும்போது அப்படின்னு. அவன் காருக்காக வெயிட் பண்ணும்போது ஜான் கார் கேம் ஒரு 2:30 in the morning. சரி I'll drop you. நான் அதுக்கு முன்னாடி தான் 2வது தடவை மீட் பண்ணுறேன் அவரை. என்ன நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறேன்னாரு. இல்லை சார் பரவாயில்ல, நீங்கள் இல்லை இல்லை வா தம்பி நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் மரியாதையாக கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காந்தேன். எனக்கு ஒரே அட்வைஸ், அவர் ஃபுல்லாக அட்வைஸ், அம்மா வந்து நீ மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்து என்னை பார்க் ஷெரட்டன் ஹோட்டலில் விட்டாரு. இங்கே இறங்கிறியா அப்படின்னாரு. நான் தயவு செய்து இங்கே இறங்கிறேன், நான் போக வேண்டியது டி நகர். என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக ஒருத்தன் வந்தான். நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு போய் நான் கடைசி ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து வீட்டுக்கு போனோம். இவரை மறக்கவே முடியாது லைஃப்ல. பட் இட்ஸ் a very nice human being. Very nice. Okay. Next song அடிங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் ஃபேஸ்லாம் பார்த்தா நல்லா இருக்கும். Okay, I'll try. Come on. ஐயோ பிரேம்ஜி. ஓகே, இப்போ இவரை பத்தி எங்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட்டான விஷயம் நீங்க சொல்லி ஆகணும். உங்களுக்கு தெரியும்னா எங்களுக்கு தெரியும். சோ come on. ஓகே, பிரேம்ஜி எப்படின்னா பயங்கரமான ஒரு கேரக்டர் அவர். ஓகே, ஆனா எப்போ பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் எல்லாரும் வந்து சொல்ற ஒரே வார்த்தை, சி பாவம்பா பிரேம்ஜி அவர் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்றோம். ஆனால் பிரச்சனையே அவரால் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஜென்ரலாக வந்து அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா we used to stay in his house a lot. சென்னை 28 டைமில் வந்து நான் ஜெயிலாம் வந்து எப்பவுமே பிரேம் ரூமில் தான் இருப்போம். அண்ட் we had so much fun. அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஐ திங்க் ஐம் ஸோ ஹாப்பி. கரெக்டாக பிரேமோட பலூன் வெடிச்சிருச்சு. ஆமா, பலூன் நிஜமாவே நீங்க வெடிச்சிட்டீங்க. ஓகே நெக்ஸ்ட் அடிங்க பார்க்கலாம். ஓகே, விஜி. விஜயலட்சுமி. ஆமா, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஃபார் எனி ஹீரோ இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஏன்னா நம்ம எப்படி நிறைய ட்ரீம்ஸோட இருப்போமோ அதே மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அண்ட் ஒரே விஷயம் சொல்லணும்னா அவங்கள பற்றி, நாங்கள் வந்து சென்னை 28ல வந்து ஷாமியானா அந்த கிரவுண்டில் வந்து ஷாமியானா பிகாஸ் ராக்கர்ஸ் அண்ட் ஷாக்ஸ் எல்லாருமே இருக்கும். ஸோ 30-40 பீப்புள் இருப்போம். நான் தான் மெயின் எல்லாத்துக்கும் ஆர்கனைசர். ஸோ எல்லாரும் கூப்பிட்டு மச்சான் வாடா எதனா பண்ணலாம் அப்படின்னு. நான் வந்து ஓகே ப்ளே டம் ஷரட்ஸ் அப்படின்னு சொன்னேன். டம் ஷரட்ஸ் அப்படின்ன உடனே விஜி நான் பெரிய ஆக்ட்ரஸு, அதெல்லாம் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாங்க. உடனே நான் வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. இல்லை இல்லை நீங்கள் ஒரே தடவை நடிங்க. இல்லையே எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுவோம், இதெல்லாம் சீரியஸாக உங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் எந்த மாதிரி படம் கொடுத்தாலும் ஈஸியாக பண்ணுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு வந்து அவங்க காதில் வந்து பாயும் புலி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உடனே இதுக்கு ஏன் அவ்வளோ தூரம், இதெல்லாம் 1 minute நான் வந்து பிடிச்சிருவேன். நான் வந்து இங்கேயே விஜய் நாங்கள் போய் கை காப்பி சொன்ன வாங்கன்னு சொல்லிட்டு நேரம் வந்து எல்லா பசங்கிட்டையும் மச்சான் படம் பேர் பாயும் புலிடா, வந்தோன்னா அதான் நடிப்பாங்க, தயவு செய்து அதை தவிர எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ வாங்க அப்படின்னு வந்து செம்ம ஆட்டிடியூடாக வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு புலி பண்ணாங்க. இங்கேருந்து எல்லாரும் தில்வாலே துலானே லேஜா அப்புறம் புலி பாய் தான். ஓகே, திடீர்னு ஒருத்தன் க்ரோச்சிங் டைகர் ரிடன் டிராகன் அப்படின்னா. ஓகே 25 minutes. ஓகே சிசிங் இது உங்களால் கண்டுபிடிக்க முடியல, எல்லாரும் என்ன நடிக்கிறீங்க நீங்க அது மாதிரி. ஓகே நான் ஸ்டாப் 20 minutes கழிச்சு
இவங்களால முடியல, அவங்க தங்கச்சி தெரியாம அங்க இருந்துட்டாங்க, விஜய் இல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்றாங்க உடனே அவங்க ஜஸ்ட் திரும்பி பார்த்து தான் தெரியும் நான் கிரவுண்ட் விட்டு ஓடிட்டேன். ஓகே, ஏன்னா என்னால பிரச்சனை. ஸோ மேபி அது வந்து ஒரு ஃபனி இன்சிடென்ட். ஓகே, பட் இட்ஸ் வெரி நைஸ் திங் ஒர்க்கிங் வித் விஜய். ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். நைஸ். லாஸ்ட். ஓகே, இப்போ நீங்க சொல்ற டார்கெட்ல நடிக்கிறேன் அப்படின்றீங்களா? ஓகே, சரி அந்த ஒயிட் அடிங்களா? ரைட் அடிங்க. அப்பா, how? See, I'm very talented. GV, yeah? GV. GV is, of course, திருப்பி again, we are very close. He composed a jingle for us. அப்போ முதல்ல வந்து இது மாதிரி ஏ ராமனோட நெஃப்யூ வந்திருக்காரு அப்படின்னு உடனே I just want to meet him because he's ஏ ராமன் நெஃப்யூ. ஆனா உள்ள போய் பார்த்தா ஸ்டுடியோ ஃபுல்லா கேபிள், ஒரு அசிஸ்டன்ட் கூட கிடையாது. He was himself alone. எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதான் அப்பா செம்ம ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்காரு. ஸோ அன்னைக்கு ஈவினிங் ஐ ஹர்ட் இஸ் டியூன். அந்த டியூன்னால தான் அவருக்கு வந்து வெயில் வாய்ப்பு கிடைச்சது. அந்த பாட்டு வந்து ரேடியோவில் கேட்டு தான் அவர் வந்து வசந்த பாலன் சார் கால்ட் ஹிம் ஃபார் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் த பெஸ்ட் திங் ஃபார் மீ, அப்போ நாங்கள் வந்து பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஹி கால் மீ ஆஃப்டர் சென்னை 28. அதுக்கப்புறம் ஈசர் எனக்கு பாண்டியன் அந்த பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஈசர். அதுக்கப்புறம் சரோஜா ஹி ஸ்போக் டு மீ. அண்ட் தமிழ் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரே ஆள் வந்து ஐ ரியலி லைக் தட் யூ கேரிட் த மூவி அப்படின்னு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்ன ஒரு லிரிசிஸ்ட் ஆக்குன மியூசிக் டைரக்டர் தான். ஸோ அதுக்காக வந்து அவருக்கு டெஃபினட்டா நிறைய தண்டனை. கண்டிப்பா இவ்ளோ பெரிய மனுஷன் அவருக்கு அதுக்கு நல்லா பண்ணிருக்கீங்க. நான் அந்த பாட்டு நான் சொல்லணும். வெரி நைஸ்லி ரிட்டன். Thank you. ஒண்ணும் புரியல ஃபர்ஸ்ட், ஆனா நல்லா இருந்தது. வெரி நைஸ். சூப்பர் சிவா, அமேசிங். சூப்பர். உங்க லைஃப பின்னோக்கி பார்த்தா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபிளாஷ்பேக் சொல்லுங்க. I always say that until you achieve something, nobody knows who you are. ஓகே. இங்கிலீஷ்ல பிடிக்காத ஒரு வார்த்தை. I hate you. அது ஒரு சென்டென்ஸ். ஒரு வார்த்தை. ஹேட். வெரி நைஸ். மறக்க கூடாத டே உங்க லைஃப்ல எது? New Year. Because they'll say when you take bath on New Year, New Year அன்னைக்கு குளிச்சா இந்த வருஷம் பூரா குளிச்ச மாதிரி அப்படின்ட்டு. I'll make sure அன்னைக்கு மட்டும் நான் குளிச்சிடணும் அப்படின்ட்டு. எப்பவோ அந்த ஸ்மெல் எனக்கு வராம ஏதோ இருந்தது. அது நீங்க தானா? இல்ல மறக்க கூடாத டே actually apart from me I think it's February 14th. Yeah. Okay. Why? Because வித்யாசாகர் அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல வந்து நான் I'm an assistant teacher and volunteer for 10 years. So அங்க February 14th வந்து it's not a Valentine's Day, it's a Volunteers Day. So அங்க எனக்கு எப்பவுமே அன்னைக்கு மட்டும் பயங்கரமா டெஸ்ட்லாம் பண்ணி பசங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா they'll make a lot of என்னது greeting cards and gifts for me. So நான் இப்போ அங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். So வெரி நைஸ். ஓகே, பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு கிட்ட பாட சொல்லுவீங்களா? பொண்ணுகிட்ட பாட சொன்னேன்னு பரவாயில்ல, அவங்க டக்குன்னு ஆட சொல்லிட்டாங்கன்னா. எந்த ஸ்கூல் சப்ஜெக்ட்ல நீங்க ரொம்ப வீக்? எந்த சப்ஜெக்ட்ல நீங்க ரொம்ப வீக்? நான் எந்த சப்ஜெக்ட்லயும் வீக் கிடையாது, ஜெனரலா வீக். ஓகே, நீங்க சோகமா நடிச்சா கூட எங்க எல்லாருக்கும் சிரிச்சுவா வருது. ஏன்? சென்னை 28ல வந்து நான் நிதின் சத்யா காலில் விழுந்து அழகிற சீனா இருக்கும். அதை பார்த்து நிறைய பேர் உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் முக்கியமாக வெங்கட் பிரபு வந்து he told me it's one of my favorite scene in Chennai 28. So it's okay. உங்க ஃபேமிலில நீங்க என்ன பண்ணாலும் யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களை? I have a big family. I have 5 sisters and brother and everybody is நல்லா படிச்சவங்க, எல்லாரும் நல்லா வேலை செய்றாங்க, எல்லாம் நல்லா படிச்சவங்கன்னா என்ன தவிர. So I have wonderful brother-in-laws. அவங்கள மாதிரிலாம் சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து அப்படியே நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எங்கள் ஃபேமிலி. அண்ட் எவ்ரிபடி காட் 2 கிட்ஸ் எல்லாமே. எவ்ரிபடி சப்போர்ட்ஸ் மீ. எங்கள் வீட்டில் எப்போவுமே என்னை கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ண ஆள் வந்து எல்லாமே, பட் ஸ்பெஷலாக மை ஃபாதர். இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற காஸ்டியூம் எது? அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. ஏன்னா பீப்புள் ஷுட் ரிலேட் டு தி கேரக்டர். உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.